இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அந்த ப்ரோக்ராம் நடக்கும். 3 தினம் வாழை இலை குளியல், புற்றுமண் குளியல் மற்றும் சகதி விளையாட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய விளையாட்டுகள். தமிழ்நாட்டில் இருந்து அனைத்து பகுதியில இருந்து இந்த மக்கள் இங்கே வர்றாங்க. வந்து வாழை இலை குளியல், மண் குளியல்லாம் போடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இயற்கையாக தான் சார் இருக்குது. விவசாயமும் சரி, இதில் விளையக்கூடிய மரங்கள், பயிர்கள் எல்லாமே வந்து இயற்கை முறையில் இருக்குது. வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்குது. குறிப்பாக அதிலே வந்து அவனோட நோய்களும் சரி, அவனோட மனநிலையும் சரி பாதி குறைஞ்சிடும். சார் சொன்ன மாதிரி வாழை இலை குழி வந்து பார்த்தீங்கன்னா பேயன் வாழை அதிகமாக நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம். வாழையை நாங்கள் பயிர் பண்ணி இயற்கை முறையிலே வந்து விளைவிச்சு அந்த வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலை குழியில் நடைபெற்று இருக்கு. போட்டு அது மேலே அவங்க படுத்துட்டு அப்படியே படுத்திருக்காங்க. இந்த வாழை இலை குழியை பற்றி நம்ம டாக்டர் சுகுமார் வந்து ஒரு சுருக்கமாக ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அதை தொடர்ந்து சில சந்தேகங்கள்லாம் சொல்லுவார். சொல்லுங்கள் சார். வாழை வைக்கும் குளியல், வாழை இலை குளியல். நான் இயற்கை மருத்துவர் டாக்டர் சுகுமார், ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை. கடந்த 20 வருடங்களாக இந்த இயற்கை மருத்துவத்தை பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாழை இலை குளியலை பற்றி இப்போ நம்ம பொதுவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய குளியல் இந்த வாழை இலை குளியல். வாழை இலையோட குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவது. ஒரு 6லேருந்து 7 வாழை இலையை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேயன் வாழைன்னு சொல்லுவோம். பேயன் வாழை தான் இருக்கக்கூடிய வாழை இலையிலேயே மிக உயரிய வாழை. அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து பாட்டில் நிறைய பாடியிருப்பாங்க. பேயன் வாழையை பற்றி, பேயன் வாழை இலையை பற்றி பாடியிருக்காங்க. இந்த வாழை இலையை வந்து ஒரு 6லேருந்து 7 வாழை இலையை உடம்பு ஃபுல்லாக சுற்றிட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் சன்லைட்டில், அதாவது சூரிய வெளிச்சத்தில் போட்டால், ஒளியில் போட்டோம் அப்படின்னா நல்லா வேர்த்துரும். உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை தான் நோய்க்கான காரணம். அதாவது கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். நீக்குவதில் உடம்புல இருக்கக்கூடிய வேர்வையை வெளியேற்றி அந்த நச்சுக்களை வாழையில இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில்லானதை உறிஞ்சி நச்சு நீக்கம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வேலையை செய்து, இது மூலமா நம்ம வாழை இலையில இதான் வந்து பேயன் வாழை. அந்த ஒரு ஆள் உயரம் இருக்கக்கூடிய வாழை இந்த பேயன் வாழை. ரொம்ப மொத்தமா இருக்கும், ரொம்ப அகலமாகவும் இருக்கும். வாழை இலை குளியல் போடுவதற்கு மிகச்சிறந்த வாழை இந்த பேயன் வாழை அப்படின்னு சொல்லலாம். முடக்குவாதம், யூரியா கிரியேட்டின் அதிகமாக இருக்குது, கிட்னி ஃபெயிலியர், அதே போல் உடல் பருமனை குறைப்பதற்கு, சர்க்கரை நோய், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், சோரியாசிஸ், எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கு இந்த வாழை இலை குளியல் போடலாம். பொதுவாக வந்து இயற்கை மருத்துவத்தில் நோய்க்கான மூல காரணத்தை நாம் நீக்கிறோம். அதில் வந்து மிகச்சிறந்த அற்புதம் சார். எப்போதுமே ஒரு இயற்கை மருத்துவமனை அப்படின்னு சொன்னால் முதல்ல போனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நீராவி குளியல் சொல்லுவாங்க. அடுத்து வாழை இலை குளியல் தான் ரொம்ப வேகமாக சொல்லுவாங்க. ஏன்னா முகனா பளபளன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. வாழையில் சாப்பிட்டாலே வந்து பளபளன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வாழை இலை குளியல் சாப்பாடு இல்லை, இது ஒரு முக்கிய குளிச்சிக்கலாமா, யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத சொன்னால் நல்லா இருக்கும். நமக்கு நம்ம பேர் ஒன்றுக்கூடாது இல்லை. அதாவது வாழை இலை குளியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் செய்யணும். சில நோயாளிகள், குறிப்பாக வந்து இதய பாதிப்பு உள்ளவங்க, மூளையில் ரத்த கசிவு உள்ளவங்க, ஹை பிபி அதிகமாக உள்ளவங்க, ரொம்ப வீக்கன் எமாசேட்டட் பேஷண்ட், அதாவது ரொம்ப உடல் சோர்வு உள்ளவங்க, டீஹைட்ரேஷன், உடம்புல நீர்ச்சத்து இல்லாத நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழை இலை குளியல் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்குது. அதனால் வந்து இயற்கை மருத்துவரின் பரிந்துரையில் பேரில் வந்து இந்த வாழை இலை குளியல் கண்டிப்பாக எடுக்கணும். யாருக்கு பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஆனால் மொத்தத்தில் வந்து இந்த வாழை இலை குளியல் எடுத்ததுக்கப்புறம் அந்த இலையை தூக்கி வெளியில் போட்டக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு உடம்புல நச்சுத்தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணங்களால் அதை சாப்பிடக்கூடிய கால்நடைகள் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த இலையை வந்து புதைச்சிடணும் அல்லது காய வச்சு நம்ம தூக்கி போட்டணும். வந்து இது மாதிரியான விஷயங்களை நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது வாழை இலை குளியல் எடுக்கும் பொழுது நம்ம உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியம் குறிப்பாக இந்த நோய்க்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நல்லது. கண்டிப்பாக டக்குன்னு உடனே நீராகக்கூடியது. அதுக்கு பொதுவாக வந்து கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த யூரியா கிரியேட்டின், யூரிக் ஆசிட்டை வெளியே தட்டுறதுல ரொம்ப சிரமப்படும். அந்த யூரியா கிரியேட்டின், யூரிக் ஆசிட்டை தோல் மூலமாக வெளியேற்றுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழை இலை குளியல். அந்த வேர்வையின் மூலமாக இந்த உப்புக்கள் வெளியேற்றப்படும் பொழுது கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், கிட்னிக்கு ஓய்வு கிடைக்கும், தன்னைத்தானே ரெஜுவினேட் பண்ணிக்கும். 2வது ஸ்கின் டிசீஸ், சோரியாசிஸ், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், எக்ஸிமா, இந்த இச்சிங் டெர்மடைட்டிஸ் என்று சொல்வார்கள், செதிலாக உரியக்கூடிய அந்த சூழலில் இருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. ரத்தத்தை சுத்தப்படுத்துவதன் மூலமாக, வேர்வையின் மூலமாக சுத்தப்படுத்துவதன் மூலமாக தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்த முடியும். அதுபோல் முடக்குவாதம், அதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் என்று சொல்வார்கள், உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள் நம்மளுக்கு எதிராக வேலை செய்யறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. முடக்குவாதம், மூட்டுவாதம் அல்லது சாரங்கி வாதம் என்று சொல்வார்கள். அந்த சாரங்கி வாதத்திற்கு வந்து மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல்
நம்ம உடம்புல இருக்கக்கூடிய என்ன கழிவுகள் இருந்தாலும் வெளியேற்றும். சர்க்கரை நோய்க்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதன் மூலமாக சர்க்கரையின் அளவு கணிசமாக குறையும். இந்த வாழை இலை குளியல் நோய்களுக்கு உள்ளவங்க மட்டும்தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நோய் அற்ற நபர்களும் ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்ல நோய் வராமல் தடுப்பதற்கு இந்த வாழை இலை குளியல் எடுப்பதன் மூலமாக எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்கள் வராமல் பார்த்து கொள்ளலாம். எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் உடம்பு நச்சுக்கள் வெளியேறும் பொழுது மனசும் நல்லா புத்துணர்வாக இருக்கும். மன அழுத்தங்கள் கண்டிப்பா ஏற்படாது. அடுத்தது மண்குழியெல்லாம் வேற இருக்கு. அதான் மண்குழியெல்லாம் ரொம்ப அழகான மண்ணெல்லாம் பழத்தி ரெடியாக வச்சிருக்காங்க. இது முடிஞ்சாலும் மண்குழியல் இருக்குது. இது மண்குழியலை பற்றி ஒரு 2 வருஷம் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம இது பண்ணிக்கலாம். அதாவது இதில் பற்றி போடுறோம். இந்த மண்குழியலை பொறுத்தவரையும் அந்த புற்றுமண் சாதாரண மண்ணை விட இந்த புற்றுமண்ணில் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணங்களால இந்த புற்றுமண்ணை பயன்படுத்துகிறோம். இதில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இந்த புற்றுமண்ணை தண்ணீரில் நல்லா குழச்சி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் நம்ம ஃபுல்லாக பத்து போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் என்ன பண்ணுறோம், வெயிலில் காய வச்சிடறோம். அதுக்கப்புறம் குளிக்க வைக்கிறோம். இது மூட்டுகளை வலிமைப்படுத்தும், வேர்வை நாளங்களை அந்த சுரப்புகளை தூண்டும். அது மட்டும் இல்லாமல் தோலுக்கு தேவையான அந்த நிறத்தை கொடுப்பதற்கும் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கும் மன மகிழ்வுக்கு மிக அற்புதமான ஒரு சிகிச்சை தான் இந்த மண்குளியல். கண்டிப்பாக அந்த காலத்திலலாம் அந்த மண்குளியல் போட்டதுனால தான் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தாங்க. இந்த மண்குளியலும் இந்த 2 நாள் இயற்கை வாழ்வியல் பயிற்சியில் நாங்கள் போட்டுருக்கோம். நிறைய பேர் நிறைய தலைப்பில் பேசுனாங்க. உணவு முறை பழக்க வழக்கம்லாம் பேசுனாங்க. அப்புறம் யோகாசன பயிற்சி, முத்திரை பயிற்சி, மூச்சு பயிற்சி நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் எப்படிலாம் உணவு சாப்பிடணும், எப்படி தான் சில பேர் உணவு நம்ம சாப்பிட்றோம், இந்த சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வெண்டைக்காய். ஆனால் எப்படி சாப்பிடணும் அப்படின்றவங்க பயிற்சி கொடுத்து ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மட்டுமே இல்லாமல் டாக்டர் ஆனந்த் சித்த மருத்துவர், அவர் மூலிகைலாம் நமக்கு தெரியாமல் நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது. இப்போ கூட கண்டுபிடிச்சி எனக்கே 2 மூலிகை சொன்னார். மண்குளியல் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம் சார்? பொதுவாக ஏதாவது டைம் இருக்கா, இல்லை எப்பயுமே அடிக்கடி எடுக்கலாமா? எவ்வளோ நாளைக்கு ஒரு நாள் எடுக்கலாம்? அதாவது மண்குளியல் என்பது வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. டைம் இல்லாதவர்களுக்கு மாதம் ஒரு முறை எடுத்துக்கலாம். பொதுவாகவே நம்ம உடம்புல ஹீட்னால தான் பல நோய்கள் வருது. பித்தம் தலைக்கேறினால் சித்தம் கலங்கும் என்று சொல்வார்கள். அதனால் ஹீட் அதிகமாக நம்ம உள்ளுறுப்புகளின் செயல்பாடுகள் குறையும், ரத்தம் அசுத்தமாகும், பிபி அதிகமாகும், மன உளைச்சல் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதிகமாச்சுன்னா எல்லா நோயுமே வந்துடும். அதனால் டென்ஷன் ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு நாள் மண்குளியல் எடுக்கலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறை இந்த மூலிகை மண்குளியல் எடுத்துக்கலாம். மிக சிறப்பாக இங்கே உள்ள ஏற்பாடுகள் அனைத்தும் பாலா செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வுக்குமே அவரோட ஏற்பாட்டில் இந்த வாழை இலை குளியல், மண்குளியல், பாரம்பரிய விளையாட்டுகள் என்று ஒவ்வொருத்தரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அதனால் பாலாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப வாய்ப்பு அளித்த ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.